அதிகாரத்தின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்கும் துணிச்சல் எளிய மக்களின் வலியை திரையில் அப்படியே கடத்தும் நேர்த்தி. ஒரு கிரிக்கெட் வீரராக ஆசைப்பட்டு பிறகு ஆங்கில இலக்கியம் படித்து இன்று இந்திய சினிமாவையே தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கும் இந்த இயக்குனர் அசுரனின் வெற்றிப் பயணம் எப்படி தொடங்கியது? அவர் ஏன் மற்ற இயக்குனர்களிடமிருந்து வேறுபடுகிறார்? வாருங்கள் பார்ப்போம். கடலூரில் பிறந்து ராணிப்பேட்டையில் வளர்ந்தவர் வெற்றிமாறன். பள்ளிப் பருவத்தில் ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகராக இருந்தார். கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்தவர் அதில் வாய்ப்பு கிடைக்காததால் லயோலா கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் சேர்ந்தார். அங்கு கிடைத்த சினிமா அறிமுகமும் உலகத் திரைப்படங்களின் தாக்கமும் அவரை இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் கொண்டு சேர்த்தது. பாலு மகேந்திரா என்ற அந்த மகா கலைஞனிடம் சுமார் 8 ஆண்டுகள் உதவி இயக்குனராக பணிபுரிந்து சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். 2007இல் தனுஷை வைத்து பொல்லாதவன் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். முதல் படத்திலேயே ஒரு பைக்கை வைத்துக்கொண்டு அவர் சொன்ன கதை ரசிகர்களை கவர்ந்தது. ஆனால் அவரை ஒரு சிறந்த இயக்குனராக உலகுக்கு காட்டியது ஆடுகளம். மதுரை மண்ணின் வாழ்வியலை, சேவல் சண்டையை மையமாக வைத்து அவர் செதுக்கிய அந்த படம் 6 தேசிய விருதுகளை வாரிக்குவித்தது. இதன் மூலம் இந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார் வெற்றிமாறன். வெற்றிமாறனின் ஸ்பெஷாலிட்டியே ஒரு நாவலை சிதைக்காமல் சினிமாவாக மாற்றுவதுதான். லாகப் என்ற நாவலை விசாரணையாகவும், வெக்கையை அசுரனாகவும், துணைவன் கதையை விடுதலையாகவும் மாற்றி வெற்றி கண்டார். குறிப்பாக விசாரணை திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவாகத் தேர்வானது ஒரு மிகப்பெரிய மைல்கல். வெற்றிமாறன் சொல்லும் அரசியலும் அவர் காட்டும் யதார்த்தமும் எப்போதுமே விளிம்புநிலை மக்களின் குரலாகவே இருக்கிறது. வெற்றி பெற லேட்டானாலும் பரவாயில்லை, ஆனால் வெற்றிமாறக்கூடாது என்பதற்கு அவரே ஒரு சிறந்த உதாரணம். வெற்றிமாறனின் இயக்கத்தில் உங்களை மிகவும் பாதித்த படம் எது? வடசென்னையா அல்லது அசுரனா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். சினிமா குறித்த இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.